சுயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்கின்றவன் அவன் தரித்திரன். அடுத்தவரிடத்திலே ஒருவருக்கு ஒன்றை கொடுக்க முடியாத சுயம் கொண்டு வாழுகின்ற மனுஷன் தரித்திரன். ஆண்டவரே, இது உங்களுடைய சன்னிதானத்திலே உங்களுடைய சமூகத்திலே கூடியுமே ஆராதிக்க முடியாய் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்காய் மக்கு ஸ்தோத்திரம், மக்கு மகிமை சுத்திரம். இயேசுவே, இதோ உங்கள் மத்தியிலே இறங்கி வர முடியாய் தகப்பனே, நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் ஆராதனை ஆண்டவரே, இதோ உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தேவரையே முழுவதுமாய் ஆசீர்வதித்து சகலதும் பத்து விதத்துக்கேதாய் தகப்பனே நீ நடத்த முடியாது செபிக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்க எங்களை தகப்பனே கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, பயபக்தி ஆவியோடு தகப்பனே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்க முடியாது கிருபை செய்யுங்க. தொடக்க முடியிருக்கும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 30. இன்றைக்கும் நமக்கு ஆதரவாக இருந்து நமக்கு இன்றைக்குமே மாறாத தெய்வமாய் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து நம்மளை நடத்துகிறான அந்த இன்றைக்கும் மாறாத அந்த அன்பு நிறைந்த அற்புதமான அந்த தேவ அன்பை வாழ்த்தி இந்த காலை வழியிலே நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம்
போற்றிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. வாக்கு மாறாத அன்பே திரு வார்த்தையுரை தன்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே திரு வார்த்தையுரை தன்னை தேற்றும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் ஓங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 66. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 66. நம்முடைய சிருஷ்டிகராக இருந்து நமக்கு உயிர் தந்தான அந்த அன்பு நிறைந்த தெய்வம், எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து நம்மளை தாங்கி நடத்துகிறான அந்த அன்பு தெய்வத்தை, அந்த அன்பு தெய்வத்தினுடைய அன்பை எண்ணினவர்களாக இந்த பாடல் நாம் பாடுவோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உம்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உம்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே. உம்மை போலொரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடுமே, நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடுமே, நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே.
சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவோம் இயேசுவே எந்த நாடுயிரே இயேசுவே எந்த நாடுயிரே. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 146. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 146. கேருவிங்கள் செராவிங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறதான அந்த பரலோக தேவன் இந்த கால வேளையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே பூலோகத்திரு சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து அடைகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே பூமியான மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே துதிகான மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்
திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நாம் முதலாவது வார்த்தைக்கு உள்ளாய் செல்வதற்கு முன்பாக போன வாரம் நான் பேசின பாலியத்துக்குரிய காரியத்தில் பேசின அந்த காரியத்திலே நான் யோசேப்பை குறித்து பேசும்பொழுது பார்வோனுடைய மனைவி என்று அவ்வாறு நான் அது போத்திபாரின் மனைவி பார்வோனின் மனைவி என்று தவறாக அதை சொன்ன அந்த பகுதியை மன்னித்து கொள்ளவும். அது பார்வோனுடைய மனைவி அல்ல, போத்திபாருடைய மனைவி. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. மன்னிக்கவும், 30வது வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் கேட்கிற அவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. போதும், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கும் கொடு. இந்த வசனத்தை அதிகமாக அவிசுவாசிகள் பேசும் பொழுதோ, சில சந்தர்ப்பங்களே விசுவாசிகள் பேசும் பொழுதோ பணத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். இடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சொன்னீர் தானே, ஆகையால் அங்கே அவர்கள் பணத்தை கேட்பார்கள். கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவ்வாறு சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கும் கொடு என்று சொன்னால், ஒரு தரித்திரனாய் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் அன்றாட செலவை செய்து கொண்டிருக்கிறவனிடத்திலே போய் ஒருவர் பணம் கேட்டால் அவனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்படி என்றால் அவன் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றுதான், இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தமாகிவிடும். இயேசு அவ்வாறெல்லாம் பேசவில்லை. இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாம் பொதுவாக எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அந்த வெளிப்படையான கண்ணோட்டத்தோடே பார்க்கின்றார்கள். இயேசு எதையுமே வெளிப்படையான கண்ணோட்டம், உன் கண்ணத்தில் ஒரு கண்ணத்தில் அறைகிறவனுக்கு மறுகண்ணத்தையும் கொடு என்றால் வெளிப்படையாகத்தான் பார்க்குறாங்க. அடித்தால் திரும்பவும் நீ அடி வேண்ட வேண்டும், இல்லாவிட்டால் 2 வஸ்திரத்தை உடையவனுக்கு ஒன்றை கொடுத்து விடு, கேட்டால் ஒன்றை கொடுத்து விடு என்றால் ஏதோ உடையை கொடுக்க வேண்டும் என்பதை போல தான் அவ்வாறெல்லாம் பார்க்கின்றார்கள். இயேசு அவ்வாறெல்லாம் பேசவில்லை. ஒரு புத்தி இல்லாமல் நாம் நடப்பதை ஒருபோதும் அவர் அவ்வாறு சொல்லவில்லை. எல்லாவற்றையும் இயேசு ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் சொன்னார். ஆகையால் அதையெல்லாம் நாம் மற்றவர்கள் பார்ப்பதை போன்று அவ்வாறான சிந்தனையிலே நாம் பார்த்து அவ்வாறு நாம் நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலே கேட்கிறவனுக்கும் கொடு. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லாராலும் கொடுக்க முடியும், கொடுக்க என்னால் முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒருவனும் இல்லை. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காத அறிவில்லாத மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் அங்கே எந்த ஒரு ஆஸ்தியுடையவனாலும் சரி, ஒன்றுமே இல்லாத தரித்திரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாலையும் ஆண்டவர் சொன்னதை போல் உன்னிடத்திலே யார் கேட்டாலும் அவனுக்கு கொடு என்று சொன்னார். அப்படி என்றால் உன்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்று இல்லை என்றால் ஆண்டவர் அதை கொடுக்கும்படிக்கு சொல்ல மாட்டார். அவ்வாறு இருந்தால் என்ன காரியம் என்றால், எல்லோருக்கும் கொடுக்க முடியும். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற எல்லோருக்கும் கொடுக்க முடியும். கொடுப்பதற்கு எல்லோரிடத்திலும் ஒன்று இருக்கின்றது. அந்த காரியத்தை தான் இயேசு சொன்னார். அந்த எல்லோரிடத்திலும் ஒன்று இருக்கின்றதே, அதை எல்லோரும் கொடுக்க முடியும். அந்த ஒன்றை அவர் என்ன சொன்னார் என்றால், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை பாருங்கள், உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. இதை நம்மிடத்தில் என்ன இருக்குங்கிறதை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். உன்னிடத்தில்
ஒன்று இருக்கின்றது. அது எல்லாரும் கேட்டாலும் எல்லாருக்கும் அதை நீ கொடுக்க முடியும். அது என்னென்றால் உன்னுடையது. அது எது உன்னுடையது? எனக்கென்று இருப்பது எது? எனக்கென்று இருப்பது எது? சுயம், நான். அந்த நான் என்கின்ற சுயத்தை பாருங்கள், குடும்பத்திலே அதை அங்கே ஒரு சோதனை, ஒரு துன்பம் வரும் பொழுது அந்த சுயத்தை மனைவிக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது. கணவன் இல்லாவிட்டால் விசுவாசிகள் அவிசுவாசிகள் மத்தியிலே துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், தீமையான காரியங்கள், பழிச்சொற்கள், கோபமூட்டக்கூடிய காரியங்கள், எரிச்சல் அடையக்கூடிய காரியங்கள், இவ்வாறான அந்த காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த உன்னுடையது என்று சொல்லக்கூடிய அதை அநேகருக்கு கொடுப்பதற்கு விரும்புவதில்லை. ஆகையாலே தான் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கும் கொடு. நீ அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை பெற்றுக்கொள்ள முடியாது. 38வது வசனத்தை வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், கொடுங்கள். இந்த வார்த்தையிலே அநேக காரியங்களும் இருக்கின்றது. நீங்கள் நன்மை செய்யும்படிக்கு உங்களுடைய பணத்தை கொடுங்கள், பொருளை கொடுங்கள், உங்களுடைய சரீர பலனை கொடுங்கள், இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அந்த உள்ளடக்கின அந்த காரியம் என்னென்றால் உங்களுடைய சுயத்தை கொடுங்கள். யார் கேட்கின்றானோ அவனுக்கு கொடுங்கள். கேட்பவன் யார் தெரியுமா? தரித்திரன். ஆண்டவர் சொன்னார், தரித்திரருக்கு கொடு, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்றார். யார் அந்த தரித்திரன்? எப்போதுமே கேட்கிறவன் தான் தரித்திரன். பாருங்கள், இந்த பூமிக்குரிய பிரகாரமாக நாம் பார்த்தால் எப்போதுமே அவர்களுக்கு தேவை, தரித்திரனுக்கு எப்போதும் தேவை. பாருங்கள், ஒரு தர்மம் கேட்கின்றவர், தர்மம் கேட்கின்றவர்கள் இல்லாட்டிக்கு தரித்திரர் என்று சொல்லக்கூடிய அந்த பஸ் வழியே இல்லாவிட்டால் ரோட்டு ஓரங்களிலே இல்லாவிட்டால் வீடுகள் வழியே வந்து அவ்வாறு கேட்கின்ற அந்த எளியவர்கள், தரித்திரர்கள், அவர்கள் எப்போதுமே கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். எல்லாரிடத்திலும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள். அவன் தான் தரித்திரன். இப்பொழுது ஒரு விசுவாசிகளுக்குள்ளே யார் தரித்திரன் என்றால் எப்போதுமே கேட்கிறவன். எதை கேட்கின்றான்? அடுத்தவரிடத்திலே எப்போதும் கேட்டுக்கொண்டே கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? எப்போதுமே மற்றவர்கள் தன்னை நேசிக்க வேண்டும், எப்போதும் தன்னை மற்றவர்கள் அன்பு செய்ய வேண்டும், எப்போதும் தனக்கு மற்றவர்கள் நன்மை செய்ய வேண்டும், எப்போதும் தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், எப்போதும் தன்னை அப்போதும் அவர்கள் கனம் பண்ண வேண்டும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கே தனக்கு வெறுப்பாய் நடந்து கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் அந்த தரித்திரன் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அந்த தரித்திரன் குடும்பத்திலே கணவன் கூட ஒரு தரித்திரனாக இருக்க முடியும். எப்போதும் மனைவி எனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், இன்னொரு அவ்வாறு தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அப்படியெல்லாம் அங்கே அதை தரித்திரனை போல கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அந்த தரித்திரன் யார் என்றால் சுயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்து கொண்டு வாழுகின்றவன். சுயம் இருப்பவன் தான் தரித்திரன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. சுயத்தை கொண்டு வாழ்பவன் தரித்திரன். இந்த சுயத்தை கொண்டு வாழ்கின்ற தரித்திரனாலே ஒருவனுக்கு நன்மை செய்ய முடியாது. ஒரு தரித்திரராய் பிளாட்பாரத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த பிச்சை கேட்கின்றவர்களை இடத்திலே போய் யாராவது ஒரு நன்மை கேட்டால் அவர்களால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவன் தரித்திரன். சுயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்கின்றவன் அவன் தரித்திரன். அப்படிப்பட்ட தரித்திரன் ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டான். கொடுப்பதற்கு அவனிடத்திலே ஒன்றும் இருக்காது. அடுத்தவளுக்கு மன்னிப்பை கொடுக்க மாட்டான், அடுத்தவளுக்கு அன்பு கொடுக்க மாட்டான்,
அடுத்தவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்க மாட்டான், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டான், அடுத்தவர்களிடத்திலே சமாதானத்தை காட்ட மாட்டான். இப்படியெல்லாம் அடுத்தவர்களிடத்திலே ஒருவருக்கு ஒன்றை கொடுக்க முடியாத சுயம் கொண்டு வாழுகின்ற மனுஷன் தரித்திரன். இந்த தரித்திரர்கள் குடும்பத்திலேயும் இருக்கின்றார்கள், விசுவாசிகள் மத்தியிலும் இருக்கின்றார்கள், அவிசுவாசிகள் மத்தியிலும் வாழ்கின்றார்கள். அதை ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். யார் தரித்திரன்? இந்த தரித்திரன் தான் கேட்பான். இந்த தரித்திரன் தான் எப்பவுமே எதை கேட்கின்றான்? எனக்கு நீ கீழ்ப்படிந்தால்தான் நான் அங்கே சந்தோஷமாக மனைவி கீழ்ப்படிந்தால்தான் குடும்பத்திலே சந்தோஷமாக இருப்பார். கணவன் நன்றாக மனைவியை கவனித்து மனைவிக்கு தேவையான எல்லாம் செய்து கொண்டு மனைவிக்கு பிரியமாய் நடந்தால்தான் மனைவி சந்தோஷமாக இருப்பாள். விசுவாசிகளோடு நல்லபடியாக அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுக்கு இசைந்து போகக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே அவர்களோடு நல்லபடியாக நடந்து கொண்டால்தான் அவர்கள் நல்ல ஐக்கியமாக இருப்பார்கள், நல்ல ஒற்றுமையாக இருப்பார்கள், நல்ல சந்தோஷமாக இருப்பார்கள், நல்ல உறவை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட அந்த சுயம் கொண்டு வாழுகின்ற இந்த தரித்திரன் எப்போதுமே அடுத்தவர்களிடத்தில் ஒன்று வர வேண்டும். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இந்த சுயம் கொண்ட இந்த தரித்திரனுக்கு எப்போதுமே மற்றவர்கள் தனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், தன்னோடு இப்படித்தான் நடக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும், தன்னோடு இப்படித்தான் வாழ வேண்டும், தன்னோடு இப்படித்தான் பேச வேண்டும் என்றெல்லாம் இந்த சுயம் கொண்ட இந்த தரித்திரன் எப்போதுமே ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருக்கின்ற இந்த சுயம் கொண்ட தரித்திரனுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொன்னார் என்றால், கொடு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கும் கொடு. அது மனைவியாக இருந்தாலும் கொடு, கணவனாக இருந்தாலும் கொடு, பிள்ளைகளாக இருந்தாலும் கொடுங்கள், பெற்றோராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அவிசுவாசிகளாக இருந்தாலும் உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. யார் கொடுக்க முடியும்? சுயம் கொண்ட வாழ்வில் தரித்திரனாக இருக்கிறவனாலே கொடுக்க முடியாது. ஏனென்றால் கொடுப்பதற்கு அவனிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட தரித்திரன் தான் யாரையும் மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் மன்னிப்பதற்கு அவனிடத்திலே இல்லை. அவன் ஒரு தரித்திரன். ஏதாவது மற்றவர்கள் தன்னை அவமானப்படுத்தி விட்டார் என்றால் அதை பொறுமையாய் சகிக்க மாட்டார். யாராவது தனக்கு ஒரு தீமையை செய்து விட்டார்கள் என்றால் அதை சகிக்க மாட்டார். தங்களுடைய பிள்ளைகளை பற்றி தங்களுடைய குடும்பத்தை பற்றி யாராவது ஒரு அவதூறாய் பேசிவிட்டார்கள் என்றால் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள மாட்டார். அடுத்தவர்களுக்கு முன்பாக தங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றால் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். தங்களை குறையாய் குற்றமாய் பேசிவிட்டார்கள் என்றால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவன் தரித்திரன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் திரும்ப கொடுப்பதற்கு அவனிடத்தில் இல்லை. ஆகையாலே ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கொடுக்கப்படும்? நீங்கள் உங்கள் அந்த சுயம் என்கின்ற அந்த தரித்திரத்திலிருந்து நீங்கள் ஒன்றை கொடுத்தால் தெய்வம் திரும்ப உங்களுக்கு ஒன்றை என்ன செய்வார்? தெய்வம் கொடுப்பார். அதுதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே நன்றாய் அளந்து போடுவார்கள். ஜீவனுக்குரிய காரியங்களை கொடுப்பார், தெய்வ சுவாபத்துக்குரிய காரியங்களை கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கின்ற அந்த வாழ்வெல்லாம் அவருடைய திவ்ய சுபாவங்கள், அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய மன்னிப்பு, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அந்த திவ்ய சுபாவத்திலே நம்மை மாற வைக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகையால் தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையில் அவ்வாறு அவர்கள் கொடுப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வருகின்றது? 35வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவன்தான் ஐஸ்வர்யவான்.
உன்னதமானவருக்கு பிள்ளையார்கள். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருங்கள். அந்த உன்னதமானவருக்கு யார் பிள்ளைகளாக இருக்க முடியும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள் என்று தேவன் அவருடைய திவ்ய சுபாவங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசியை கர்த்தர் வழி நடத்துகின்றார். அவன் உன்னதமானவருக்கு பிள்ளையாய் இருக்கின்றான். யார் அந்த பிள்ளை என்றால், இந்த சுயம் கொண்ட இந்த வாழ்வை கொடுப்பவன். அவன் எப்போதுமே ஒரு தரித்திரனாக வாழ விரும்பாதவன். தரித்திரராகவே இந்த உலகத்திலே எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்வதைப் போல, தரித்திரன் எப்போதும் உலகத்திலே வாங்குவதற்கே இருக்கின்றான். எத்தனை பேர் வாங்குவதற்கே ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள்? எதை வாங்குவது? பணத்தை அல்ல. எப்போதுமே மற்றவர்களிடத்திலே அவர்கள் எதிர்பார்க்கின்றது ஒன்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். யாரும் என்னிடத்திலே கோபமாய் நடந்து கொள்ளக்கூடாது. யாரும் என்னிடத்திலே பிடிக்காத காரியங்களை என்னிடத்தில் பேசக்கூடாது. யாரும் நான் அங்கே அவமானப்படும்படிக்கே நடந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் அங்கே எல்லாரிடத்திலிருந்தும் வாங்க வேண்டும் என்று அவ்வாறு இந்த சுயம் கொண்ட வாழ்விலே இந்த தரித்திரன் இவ்வாறெல்லாம் ஜீவித்து கொண்டு வாழும் பொழுது இவனால் எப்படி கொடுக்க முடியும்? அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. எதை கொடு? உடைய சுயத்தை கொடு. நீ எப்போது சுயத்தை கொடுக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ ஐஸ்வர்யவானாய் மாற முடியும். சுயத்தை இழக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தான் தேவனுடைய திவ்ய சுபாவங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கின்றார் என்று ஆண்டவர் தேவனை குறித்து ஆண்டவர் இயேசு பிதாவை குறித்து சொன்னார். இந்த நன்றி அறியாதவர்கள், துரோகிகள், இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வரும்? கோபம் வரும், பழி உணர்வு வரும், தீமைக்கு தீமை செய்ய வேண்டிய காரியம் வரும். இவர்களை அவமானப்படுத்த வேண்டும், வெறுக்க வேண்டும் என்று, ஒதுக்க வேண்டும் என்று வரும். இவளோடு உறவை துண்டிக்க வேண்டும் என்று வரும். இவளோடு நல்ல ஐக்கியத்தை முறிக்க வேண்டும். இவளோடு அன்பாய் இருக்கக்கூடாது. இவளோடு சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க முடியாது. நன்றி இல்லாதவர்களும் துரோகிகள். இந்த நன்றி இல்லாதவர்கள் துரோகிகள் யார்? அவன் தரித்திரன். அவன் எப்போதுமே வாங்கத்தான் விருப்பமாக இருப்பான். தனக்கு தேவையானது கிடைக்கும் பொழுது அவன் திருப்தி கொண்டு போய்விடுவான். ஆனால் அந்த தரித்திரனோ தான் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். அதைத்தான் நாம் வாசித்த அந்த 34வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. பாருங்கள், கடன் என்றால் என்ன? ஒருவருக்கு நாம் ஒரு பணத்தை கடனாக கொடுக்கிறோம் என்றால் அவன் அதை திருப்பி நமக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் கடன். ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி கடன் கொடுக்காதீர்கள். அதை கடனாகவே ஆண்டவர் சொன்னார். அதாவது அந்த மேலே வாசித்தால், நான் உன்னை நேசித்தால் நீயும் என்னை நேசிக்க வேண்டும். நான் உன்னிடத்திலே அன்பாய் நடந்தால் நீயும் என்னிடத்தில் அன்பாய் நடக்க வேண்டும். நான் உனக்கு நன்மை செய்தால் நீயும் எனக்கு நன்மை செய்ய வேண்டும். நான் உன்னோடு நல்ல ஒரு உறவை வைத்து கொண்டிருந்தால் நீயும் என்னோடு நல்ல உறவை வைத்து கொண்டு இருக்க வேண்டும். திரும்ப நீ கொடுக்க வேண்டும். நான் உனக்கு எதை செய்கிறேனோ அதை நீ திரும்ப எனக்கு கொடுக்க வேண்டும். உன்னோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதே போல நீயும் என்னோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் கடன். இந்த கடனை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார், திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் ஒரு பலனும் இல்லை. ஏனென்றால் பாவிகளுக்கு அப்படித்தான் கடனை கொடுக்கின்றார்கள். நல்லா இருப்பார்கள், நல்ல உறவாயிருப்பார்கள். திடீரென்று பார்த்தால் அவர்களுடைய உறவு முறிந்துவிடும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு முறிந்துவிடும். கணவன் மனைவியோட உறவு முறிந்துவிடும். விசுவாசிகளோடு முறிந்து அவிசுவாசல் கொண்டுள்ள உறவு முறிந்து போய்விடுது. ஏனென்றால் திரும்ப அவன் கொடுக்கவில்லை. நான் கொடுத்ததை திரும்ப அவன் கொடுக்கவில்லை. ஒரு துரோகியாய் மாறிவிட்டான், ஒரு நன்றி இல்லாதவனாய் மாறிவிட்டான், நன்றி கெட்டவன் என்று சிலர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்க முடியும்.
நன்றி கெட்டவர். நாம் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில வேளை கூட பேசும்போது சொல்லும், சரியா நன்றி கெட்டவர்கள், நன்றி மறந்தவர்கள் என்று அவ்வாறு கூட சொல்லுவதுண்டு. அவன் ஏன் நன்றி கெட்டவனாய், யார் துரோகியாய் நன்றி கெட்டவனாய் மாறுகின்றான்? திரும்ப எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஒன்றை நாம் செய்யும் பொழுது அவன் கொடுக்கவில்லையே. கொடுக்காமல் போகும்போது நன்றி கெட்டவனாய் போனான், துரோகியாய் போனான். இப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் பிதா அவர்களுக்கு நன்மை செய்கின்றாரே, அந்த பிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் திரும்ப உங்களுக்கு கொடுக்காத படிக்கு நீங்கள் கொடுங்கள். அது கடன் இல்லை. எந்த விசுவாசிகளிடத்திலே நீங்கள் கடனாக ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? சபையிலே ஒரு ஐக்கியத்தை குறித்தோ, சபையில் உள்ள அன்பை குறித்தோ, சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற உறவை குறித்தோ, இந்த வாழ்க்கையிலே எத்தனை விசுவாசிகள் எதை நீங்கள் ஏதாவது ஒன்றை கடனாக இன்றைக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் சபைக்குள்ளே சில முரண்பாடுகள் வருகிறது, சகோதர சகோதரர்களுக்குள்ளே மனத்தாங்கல்கள், ஐக்கிய குறைச்சல்கள், பிளவுகள், கசப்புகள், ஒரு பிரிவினையான சூழ்நிலைகள் ஏன் உருவாகிறது? திரும்ப எனக்கு தரவில்லை, நான் அவர்களிடத்திலே இவ்வாறு நடந்து கொண்டேன், அவர்கள் என்னிடத்திலே எதிர்மாறாய் நடந்து விட்டார்கள். ஏன் அதை கொடுக்க வேண்டும் என்றுதானே நான் கொடுத்தேன். அவன் உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்க முடியுமா? முடியாது. ஆகையால் ஆண்டவர் சொல்வதைப் போல எந்த விசுவாசிகளுக்கும் நீங்கள் எதை காட்டினாலும் அவன் திரும்ப தருவான் என்று கடனாக கொடுக்காதீர்கள். அது பாவிகள் தான் பாவிகளுக்கு செய்கின்றார்கள். அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் முகம் கோணுகின்றார்கள், அவருடைய முகங்கள் மாறுகின்றது. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கும் கொடு, முகம் கோணாமல் கொடு. ஏனென்றால் நீ திரும்ப அது வர வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் நீயும் பாவிதான், நாமும் பாவிதான். பாவிகள் பாவிகளுக்கு செய்கிறதை போல ஆகையாலே தான் இந்த வாழ்க்கையிலே யார் அங்கே திரும்ப தனக்கு கிடைக்காவிட்டாலும் அவன் கொடுக்கின்ற வழி. ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொன்னார், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்குண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு கொடு. ஏன் கொடுக்க சொன்னார்? தரித்திரர்கள் உலகத்திலே நிறைய இருக்கின்றார்கள் வாங்குவதற்கு. ஒரு குடும்பத்திலே கூட பாருங்கள், வாங்குவதற்கே ஒரு மனைவி எப்போதும் கணவனிடத்திலிருந்து வாங்குவதற்கே இருப்பாள். கணவன் மனைவியிடத்திலிருந்து வாங்குவதற்கே இருப்பாள். வாங்குவதென்றால் பூமிக்குரிய பொருளை சொல்லவில்லை, வாங்குவதென்றால் தங்களுக்குரிய கனம், தங்களுக்குரிய மரியாதை, தங்களுக்குரிய மதிப்பு, தங்களை பட்சமாய் நடத்துவது, தங்களையும் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டும் என்று வாரெல்லாம் வாங்கி கொண்டே இருக்கின்ற அந்த வாழ்க்கையை போல ஆண்டவர் அவ்வாறு இருக்கிற தரித்திரர்கள் உலகத்திலும் வாழ்கின்றார்கள், நிறைய வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு கொடு. நீ கொடுத்து 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 நீ என்ன செய்? நீ தரித்திரனாய் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சுயத்தை எல்லாவற்றையும் நீ கொடுத்து உன்னை வெறுமையாக்கிவிடும். அப்போது நீ நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையிலே என்னை பின்பற்ற முடியும். யாதொருவன் என்னை பின்பற்றி அவருடைய திரளான இனங்கள், லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கின்றோம், திரளான இனங்கள் அவருக்கு பின்னே போனார்கள். ஆண்டவர் திரும்பி அவர்களை பார்த்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். திரளான இனங்கள் போகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், தன்னை தான் என்றால் என்ன? அதை நாம் உன்னுடையதை கொடுத்து விடு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு அதை விட்டுவிடு. உன்னுடைய சுயத்தை இழந்து விடு, வெறுத்து விடு. அவ்வாறு உன்னுடைய சுயத்தை நீ இழந்து அதை வெறுத்து விட்ட பிற்பாடுதான் நீ என்னை பின்பற்ற முடியும். அது இருக்கும் வரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் மாற முடியாது. நீ வாங்குகிற தரித்திரமுடையவனாகவே இருந்து கொண்டிருப்பாய். ஆகையால் தரித்திரருக்கு கொடு. உனக்குண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு.
உன்னுடைய சுயத்தை கொடு. எப்பவுமே வாங்க வேண்டும் என்று இருக்கிற இந்த வாழ்க்கையை இழந்து விடு, வெறுத்து விடு. யாரிடத்திலும் ஒன்றையும் எதிர்பார்க்காதே. அது குடும்பத்திலே கூட எதிர்பார்க்காதே. யார் எதிர்பார்க்காமல் இருக்க முடியும்? இந்த சுயம் கொண்ட வாழ்வை இழப்பவன். தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றோமா, தரித்திரராக இருக்கின்றோமா? தரித்திரர் என்ற இன்னொரு அர்த்தத்திலேயும் ஆண்டவர் சொன்னார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், எப்போதும் தன்னுடைய தேவையை உணர்ந்து வாழ்கின்ற ஆவிக்குரிய தரித்திரன். அது ஒரு பகுதி. இங்கே ஆண்டவர் பேசின இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே உடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவியத்திலே இதையும் யாருக்கும் கடனாக கொடுக்கின்றாயா? சபையிலே கடனாக அன்பை கொடுக்கின்றாயா? சபையில் உள்ள ஐக்கியத்தை கடனாக கொடுத்து கட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிந்தித்து நிதானித்து பார்ப்போம். எந்த ஒரு சகோதரனுக்காவது, எந்த ஒரு சகோதரிக்காவது கடனாக இதுவரைக்கும் நான் ஒன்றை கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? திரும்ப அவர்களும் எனக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை அவர்களை செய்கிறேன், அவர்களை போய் விசாரிக்கிறேன், அவர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் துன்பங்கள் என்று விசாரிக்கிறேன், அவர்களும் என்னை விசாரிக்க வர வேண்டும். அவருடைய வீட்டிற்கு நான் போய் விசாரிக்கிறேன், அவர்களும் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை விசாரிக்க வேண்டும். கடனாக கொடுக்கின்ற ஜீவியம். இந்த கடன் யாராவது ஏமாற்றி விட்டால், எனக்கு இப்படியா செய்தார்கள், இவர்களுக்கு நான் செய்கின்றேன் பாரண்டு 2 மடங்காக செய்வார்கள், 2 மடங்காக செய்வார்கள். யார் அவன்? கொடிய தரித்திரன், சுயம் கொண்ட வாழ்வில் தரித்திரன். இந்த தரித்திரனாலே குடும்பத்திலே கூட ஒரு பொறுமையாய் அவனால் நடந்து கொள்ள முடியாது. அவனை கோபப்படுத்தும்படிக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட செய்துவிடக்கூடாது. எனக்கு பிடிக்காது என்று உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி செய்தாய்? ஏன் இப்படி பேசினாய்? உனக்கு பிடிக்காது. என்ன எதற்கு பிடிக்காது? ஏன் பிடிக்காது? சுயம் உனக்குள்ளே இருக்கின்றது, நான் என்கின்ற அகந்தை இருக்கின்றது, உன்னை நீ நேசிக்கின்ற வாழ்வு இருக்கின்றது. அதை உன்னால் வெறுத்து விட முடியாத படி நீ வாழ்கின்ற படியினாலே தான் இன்றைக்கும் சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறாய், இப்படி செய்வது எனக்கு பிடிக்காது என்று தெரியாதா? மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து, இப்படி நடந்து கொள்வது எனக்கு பிடிக்காது என்று தெரியாதா? ஏன் பிடிக்காது? நான் ஒரு தரித்திரன். வாயால் சொல்லவில்லை, வாழ்க்கையால் சொல்லுகிறோம். நான் தரித்திரன் என்று உனக்கு தெரியாதா? சுயம் கொண்ட வாழ்விலே நான் வாழ்கின்றேனே, எனக்கு எதை திருப்ப கொடுக்க வேண்டும்? நான் உனக்கு கொடுப்பதெல்லாம் கடன்தான். எத்தனை பேர் வாழ்க்கையிலே மனைவிக்கே கடன் கொடுப்பது, கணவனுக்கே கடன் கொடுப்பது, பணத்தை கூட கடன் கொடுக்கின்றவர்கள் கூட இருக்கின்றார்கள். அது நமக்கு தேவையில்லை. வாழ்க்கையை கடன் கொடுக்க முடியுமா? இந்த வாழ்க்கையை கடன் கொடுத்து சபையிலே உள்ள சகோதர சகோதரிகள் இந்த வாழ்க்கையெல்லாம் கடன் கொடுத்து கொண்டு இன்றைக்கு சபையிலே நாம் ஒரு அன்பை கட்டியெழுப்ப முடியுமா? ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியுமா? ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள். அவ்வாறான அந்த வாழ்க்கையிலே ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை கொடு. எது ஒரு கண்ணம்? ஒருவர் நமக்கு ஒன்றை செய்வது, நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்வதுதான் ஒரு கண்ணம். அவன் அறைகின்றான். அது கோபமுட்டுகிற காரியமோ இல்லை எந்த காரியமா இருக்கலாம், அவன் அறைகின்றான். ஆண்டவர் மறுகண்ணத்தை காட்டுகின்றார். என்னுடைய மறுகண்ணம் எது? அதனுடைய சுயம். இந்த சுயத்தை இழந்து விடு. இந்த சுயத்தை இழந்து நீ பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீ பிள்ளையாய் இருக்கின்றாயே, அந்த பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருப்பதை போல, உங்கள் பிதா அபூர்ண சர்க்குணராயிருப்பதை போல, அவர் துரோகிகளுக்கும் அவர் அங்கே அக்கிரமக்காரருக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்வதை போல கொடு. அன்பை கொடு, மன்னிப்பை கொடு, இரக்கத்தை கொடு, சமாதானத்தை கொடு. எவ்வளவு அற்புதமான சுவிசேஷம்! இயேசு பேசின அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு பரலோகத்தினுடைய திரவியங்கள். அந்த திரவியங்களை வாழ்க்கையிலே யார் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் யார் மாற முடியும்? இந்த தரித்திரத்தை விட்டு வாழ்கின்றவன், சுயமங்கன்ற அந்த தரித்திரத்தை இழப்பவன்,
அதை வாங்குவதற்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். யார் அந்த தரித்திரர்கள்? வாங்குவதர்கள், எப்போதுமே வாங்குவதற்கே விருப்பமாக இருப்பவர்கள். ஒருவரோடு நீங்கள் நல்லா நடந்து பாருங்கள், நல்லா சந்தோஷமாக இருப்பார்கள், தூக்கி வைப்பார்கள் தலையிலே உங்களை. அப்படி வைப்பவர்களுக்கு ஒரு காரியத்தை பிடிக்காமல் ஒன்றை செய்துவிட்டு பாருங்கள், காலு கீழே போட்டு மிதிப்பார்கள். தலையிலே தூக்கி வைத்தவர்கள் காலிலே கொண்டு வருவார்கள். யார் இவர்கள்? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒன்றை கொடுப்பவர்கள். சுயம் என்கின்ற அந்த வாழ்வை வெறுப்பவன் என்ன செய்வான்? தலையிலே வைத்திருப்பவனை தலையிலே வைத்திருப்பான். நீ கொட்டினாலும் சரி, நீ கிள்ளினாலும் சரி, நீ அடித்தாலும் சரி, நீ காரி துப்பினாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, அவனை தூக்கி வைப்பவன் எப்போதுமே வைக்கின்ற இடத்திலே தான் வைத்து கொண்டிருப்பான். காலுக்குள்ளே மிதிக்க மாட்டான். ஏன்? அவன் வாங்க வேண்டும் என்று திரும்பி கொடுக்கவில்லையே, கடனாக எதையும் கொடுக்கவில்லையே. நீங்கள் யாருக்காவது கடனாக ஒரு அன்பை கொடுக்கின்றீர்களா? ஒரு மன்னிப்பை கொடுக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே யாருக்காவது கடனாக ஒரு நன்மை செய்கிறீர்கள், அதையும் கடனாக செய்கின்றீர்களா? ஒருவரை விசாரிக்க போகின்றீர்கள், அதையும் ஒரு கடனாக விசாரிக்க போகிறீர்களா? ஒரு இடத்திலே அக்கறை காட்டுகிறீர்கள், அதையும் கடனாக செய்கிறீர்களா? யாருக்காவது கடனாய் செய்கின்றீர்களா? நாம் இயேசு யாருக்கும் கடனாக எதையும் இயேசு கொடுக்கவில்லை. அவருடைய வஸ்திரத்தை களைந்து அவருடைய ஆடையிலே சீட்டு போட்டார்கள். அதை தன்னிடத்திலே அந்த வாழ்க்கையிலே கூட இயேசுவை போல அவமானப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் இருக்க முடியும். இயேசுவுக்கு அவமானப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கின்றார்கள். நிர்வாணமாக்கப்பட்ட இயேசுவினுடைய நாமத்து நிமித்தம் நிர்வாணமாக்கப்பட்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள், மிஷனரிகள் இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதமான வாழ்க்கை தான். ஆனால் அவர்கள் கூட இயேசுவை போல அவமானப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டு நிர்வாண கோலமாக உயர்த்தப்பட்டார். திரளான இனங்கள் உலகமே பார்ப்பதை போல சுற்றி நின்று அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி பார்த்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அவர் அவமானப்பட்டார். அந்த அவமானத்தை இன்றைக்கு யார் இப்படி அவமானப்பட முடியும்? அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் என்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னுடைய பிள்ளையை பற்றி ஒரு தரக்குறைவாய் பேசிவிட்டார்கள், என்னுடைய குடும்பத்தை பற்றி ஒரு தரைக்குறைவாய் பேசிவிட்டார்கள், இல்லாவிட்டால் என்னை பற்றி தரைக்குறை பேசிவிட்டார்கள் என்று அதையெல்லாம் ஒரு அவமானத்தை போல எடுக்கும் பொழுது நிர்வாண கோலமாக தொங்கின இயேசு இந்த ஆடையெல்லாம் களைந்து போட, அவர்கள் ஆடையெல்லாம் அவரை விட்டு உரிந்து சீட்டு போட அப்படியே விட்டாரே. அதையெல்லாம் அவரா விட்டார்? அவர்கள் போற்றவர்கள் தானே கலைந்தார்கள் என்று நீங்கள் சிந்திக்கலாம், அவ்வாறு எண்ணலாம். அவர்களெல்லாம் கலைந்தார்கள், அவராகவே விட்டார் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அந்த நிர்வாண கோலமாய் சிலுவையிலே தொங்கி, பிதாவே என் ஆடைகளை களைந்தனை அவமானப்படுத்தின இந்த மனுஷரை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள். என் ஆடையை களைந்தது அறியாமல் களைந்தார்கள், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் தெரியாமலே செய்கின்றார்கள். பாருங்கள், யார் சொல்ல முடியும்? சுயம் கொண்ட வாழ்வை வெறுப்பவன், இழப்பவன். அந்த வாழ்க்கையில் இயேசு தரித்திரராக இருக்கவில்லை. அவர் ஒன்றை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படவில்லை. அவர் இரக்கத்தை காட்ட முடியாமல் சிலுவையிலே கஷ்டப்படவில்லை, வேதனைப்படவில்லை. எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? நன்மைக்கு தீமை செய்து விட்டானே, நன்றி இல்லாமல் போய்விட்டானே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி நான் செய்தேன், இப்படி செய்து விட்டானே. இயேசு அப்படியெல்லாம் சிலுவையிலே போராடவில்லை. காரணம் என்னென்றால், சுயம் அவருடைய வாழ்விலே சிலுவையிலே அறையப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை போல நாம் எந்த பாடுகளும் அவமானங்களையும் சந்திக்கவில்லை. ஆனால் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கூட தன்னோடு கூட இருக்கின்ற நன்றி இல்லாதவன், துரோகி, அவனை குறித்து துரோகி என்று கூட வேதம் சுட்டி காட்டுகிறது. துரோகி, கூட இருந்தே குழி பறிப்பவன், கூட இருந்தே காட்டி கொடுப்பவன், கூட இருந்தே ஒரு கணவனுக்கு துரோகம் செய்கின்ற மனைவி,
ஒரு மனைவிக்கு துரோகம் செய்கின்ற கணவன், இல்லாவிட்டால் விசுவாசிகள் துரோகம் செய்கின்ற ஏதோ ஒரு வாழ்க்கையிலே கூட இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பந்தி இருக்க அமர பண்ணுகின்றாரே, தன்னோடு கூட பந்தி இருக்க அவனையும் வைக்கின்றாரே. எத்தனை அவரிடத்தில் இருக்கின்ற மன்னிப்பின் மாண்பு! அவர் எவ்வளவு, அவர் அப்படியெல்லாம் யூதாசை தன்னை காட்டி கொடுக்க வருகின்றார். முத்தம் செய்து ஒரு துரோகியாய், ஒரு நன்றி இல்லாத மனுஷனாய் காட்டி முத்தம் கொடுக்க வருகின்றானே என்று வரும் பொழுதே சிநேகிதனே என்று யார் சொல்ல முடியும்? ஒரு குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு துன்பத்தை தரக்கூடிய மனைவியை, கணவனையோ, விசுவாசிகள் சபையிலேயோ அவர்களை அப்படியெல்லாம் யார் நேசிக்க முடியும்? யார் அன்பு செய்ய முடியும்? அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, முகத்தை பார்த்தாலே எரிச்சல் வரும். அப்படிப்பட்டவருடைய முகத்தை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். அவர்கள் முகத்தை பார்க்காமல் தூரத்திலே எங்கேயாவது இருந்தால் கூட அவர்களை குறித்து இருதயத்திலே எரிச்சலோடு போராடி கொண்டே இருப்போம். முகத்துக்கு முகம் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையிலே கூட இயேசு அவனை நேசித்தார் என்றால் ஒரே ஒரு காரணம், அவருடைய வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு சுயத்துக்கு மரித்தார், அந்த அளவுக்கு தன்னைத்தான் வெறுத்தார். அந்த வாழ்வுதான் அப்படிப்பட்ட மனுஷனை கூட முகத்துக்கு முகம் வைத்து நிறுத்தி வைத்து அவனிடத்திலே சமாதானமாய் பேச முடிந்தது. யாராவது நம்முடைய சுயத்துக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி விட்டார்கள் என்று தெரிந்தால், அப்படிப்பட்ட எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனை என்னுடைய முகத்துக்கு முன்பாய் வைத்து நிறுத்தி அவனிடத்திலே நான் சமாதானமாய் பேச முடியுமா? குடும்பத்திலே கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் கணவன் மனைவி கூட சில நேரத்திலே ஒருவரோடு பேச மாட்டார்கள், ஒருவரோடு உறவு வைக்க மாட்டார்கள். அவர்கள் குடும்பத்துக்குள்ளே விலகி இருப்பார்கள். பிள்ளைகளை சொல்லி அப்பாவிடத்திலே போய் அதை சொல், அம்மாவிடத்திலே போய் அதை சொல்லு என்றெல்லாம் பேசுவார்கள். என்ன காரணம்? தரித்திரராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சபையிலே கூட இன்னும் யாராவது நீங்கள் தரித்திரராகவே இருக்கின்றீர்களா? உங்களுடைய சுயத்தை விட்டு கொடுக்க முடியாமல் இன்னும் இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லோரோடும் ஐக்கியமாய், ஏதோ ஒருவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் வாழ முடியாமல் இருக்கிறீர்களா? யாராவது ஒருவரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறீர்களா? நேசிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களா? அவர்கள் உங்கள் முகத்துக்கு முன்பாக நிறுத்த உங்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறீர்களா? நிறுத்துங்கள். இயேசு நிறுத்தினார். நன்றி இல்லாதவனை நிறுத்தினார். துரோகியாய் நடந்து கொண்டவனை கண்ணுக்கு முன்னே நிறுத்தினார். சிநேகிதன் அவமானப்பட்ட பொழுதெல்லாம் மன்னியும். இப்படியெல்லாம் யார் வாழ்க்கையிலே யார் காட்ட முடியுதா? இயேசுவின் ஜீவன். கொடுங்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே நன்றாய் அளந்து போடுவார்கள். எதை போடுவார்கள்? இயேசுவின் ஜீவனை. இந்த உடன்படிக்கையிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். ஏன்? அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள. அது என்ன ஜீவன்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள கடவுள். நீ தரித்திரனாய் வாழ விரும்பாதே. நாம் யாரும் தரித்திரராக இருக்க விரும்ப மாட்டோம். பொருளாதார வாழ்க்கையிலே, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே எப்போ நம்முடைய தரித்திரம் போகும், எப்போ நம்முடைய கஷ்டம் போகும், எப்போ நம்முடைய வறுமை போகும் என்றெல்லாம் போராடுகின்றோம், உழைக்கப் போகின்றோம், பிரயாசப்படுகின்றோம். ஆனால் இது நீங்க வேண்டுமென்றிருக்கின்ற வாழ்விலே ஆவிக்குரிய அந்த தரித்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது நீங்க வேண்டுமென்று எத்தனை விசுவாசிகள் போராடுகிறீர்களா? நீங்கள் சுயம் என்கின்ற அந்த வாழ்வை பிடித்து கொள்ளும் வரைக்கும் எந்த காலத்திலும் தரித்திரர் தான். எப்போதுமே கடனாகத்தான் நீங்கள் எந்த அன்பையும் கொடுப்பீர்கள், எந்த மன்னிப்பையும் கொடுப்பீர்கள், எந்த நன்மையும் செய்வீர்கள். திரும்ப அது எனக்கு தர வேண்டும். கடன் திரும்ப கிடைக்காது என்று கொடுங்கள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் தேவனுக்குரிய எந்த காரியங்களை நடப்பித்தாலும் திரும்ப வரும் என்று எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். அந்த வாழ்வுதான் சந்தோஷம் நிறைந்த வாழ்வு. அவருடைய குடும்ப வாழ்வுதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய விசுவாச வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சபையிலே அப்பொழுதுதான் மெய்யான ஐக்கியம் கட்டப்படும், மெய்யான அன்பு வளரும். அவ்வாறு இல்லாமல்
கடனாகவே ஒன்றை கொடுத்து 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 சபையிலே ஒருவரோடு ஒருவர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை கொடுக்கவில்லை என்றால் குறை சொல்லுதலும் குற்றஞ்சாட்டுதலும் முறுமுறுப்பும் அன்பில்லாத தன்மைகளும் சபையிலே உருவாகி வருகின்றதே. ஆகையால் உன்னிடத்தில் கேட்கின்ற எவனுக்கும் கொடு. உன்னுடைய வாழ்க்கையிலே அதை தீர்மானியுங்கள். என்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் நான் கொடுக்க முடியும். இதை கொடுக்க முடியும். என்னுடைய சுயத்தை நான் கொடுக்க முடியும். அது யாராக இருந்தாலும் இந்த சுயத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை நான் கொடுக்கட்டும். அவன் சத்ருவாய் மாறினால் அவனை நேசிக்கட்டும். அவன் எனக்கு தீமை செய்தால், அவன் நன்மைக்கு தீமை செய்தால் நான் அவனுக்கு நன்மை செய்யட்டும். அவன் மேல் கசப்பாக இருக்காதபடிக்கு அவன் என் சமாதானமாக இருக்கட்டும். அவன் என்னை பகைத்தால் அவனுக்காக நான் ஜெபிக்கட்டும். அவனுக்கு துன்பத்தை தந்தால் அவனுக்கு நான் ஜெபிக்கட்டும். என்னை சபித்தால் நான் ஆசீர்வதிக்கட்டும். நான் தரித்திரனாக இருக்கக்கூடாது, கொடுக்கின்ற மனுஷனாக இருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கின்றவனாய் வாழுகின்ற வாழ்வு கூட திரும்ப கொடுப்பார்கள் என்று கொடுக்கவல்ல, திரும்ப தங்களுக்கு கிடைக்காது போனாலும் அதை நான் கொடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த வாழ்விலே கொடுப்பவன்தான் பலனை பெற்றுக்கொள்ளுவான். இந்த ஒரு வாழ்க்கையிலே நாமும் கர்த்தருடைய மேச்சையிலே இந்த ஜீவனிலே நாம் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற நாம் கூட இந்த சுயத்தை வைத்து தரித்திரராக வாழ்கின்ற இந்த வாழ்வை இழந்து விடுவோம். அதை தரித்திரருக்கு கொடுங்கள். எத்தனை தரித்திரர்கள் கேட்கின்றார்களோ கொடுங்கள். நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தெய்வ சுபாவங்களை கொடுப்பார், ஜீவனை தருவார். இயேசுவினுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்துவதற்காகத்தான் எதிர்மாறான சூழ்நிலைகளை உருவாக்கி நம்மை உடைக்க விரும்புகிறான், நொறுக்க விரும்புகின்றான். எதிர்மாறான மனுஷர்களை, நன்றி இல்லாத மனுஷர்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார். துரோகிகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார். தீமை செய்யக்கூடிய மனுஷர்களை அனுமதிக்கின்ற. நாம் உடைய வேண்டும், இந்த சுயம் நொறுங்க வேண்டும். இயேசுவை நொறுக்கின பிதா இந்த பூமியிலே தன்னையும் நொறுக்கும்படிக்கு பலிப்பிடத்திலே தன்னை படைக்கின்ற மனுஷன் யார்? முழுவதும் எரிந்து சாம்பலாகட்டும். இந்த பாடலிலே நாம் பாடுவதை போல் நொறுங்க வேண்டும், நொறுங்க வேண்டும், சுயமெல்லாம் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்றது போல அப்படியெல்லாம் படைத்து ஆண்டவரே என்னுடைய சுயத்தை நொறுக்கும் உடையும் எந்த மனுஷனு கூடாய், எந்த சூழ்நிலை கூடாய், எப்படிப்பட்ட துரோகி கூடாய், நன்றி இல்லாதனு கூடாய் நீர் அனுமதித்து என்னை நொறுக்கும், என்னை உட்டையும். இந்த நான் என்ற சுயம் அழிந்து நான் தரித்திரனாய் இருக்கக்கூடாது, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்று இந்த நொறுக்கப்படுகின்ற வாழ்விலே அர்ப்பணித்து வாழுகின்ற வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பாத்திரம் என்று பார்க்கின்றோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் சுயத்தை இழந்து எல்லாவற்றிற்கும் கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொண்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அதிலே நாமும் புசித்து பானம் பண்ணி நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறுவோம். சுயம் கொண்ட வாழ்வின் தரித்திரம் ஒளிந்து போட்டு திரும்ப கொடுப்பார்கள் என்று கொடுக்காதீர்கள், முகம் கோணாமல் கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். பரிசுத்தவானவர் பேசிய போல் 34ஆம் வசனத்தில், இங்கே 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்கிற போல் திரும்ப கொடுப்பேன் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கடன் கொடுக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் தேவன் பேசிய இந்த வார்த்தையின்படி உண்மையாய் திரும்ப கொடுக்குற ஒரு வாழ்க்கை என்கிறதெல்லாம் அங்கே எது என்று சொன்னால், அங்கே அநேக காரியங்கள் மத்தியிலே சுயத்தை இழக்க முடியாத ஒரு வாழ்க்கை, சுயத்தின் காரியங்கள், சுயமான ஒரு பிடிவாதத்தை வைத்துக்கண்டு அங்கே கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். எப்படி என்று சொன்னால்,
என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்து அறிந்திருக்கிற ஜீவிக்கிற வாழ்க்கையெல்லாம் உண்மையாய் எனக்கென்று இருக்கிற அந்த ஒரு விட்டு கொடுக்காத ஒரு காரியம், இங்கே எந்த மனுஷனையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு கூறக்கூடிய எல்லாவற்றிலும் அவர்களை உண்மையாய் ஆதரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஜீவியம் என்னிடத்திலே நான் எந்தளவுக்கு அந்த வாழ்க்கையின் ஜீவியத்தின் இயேசுவின் அந்த மகத்துவமான அந்த இனிமையான ஒரு வாழ்க்கையை நான் நாளுக்கு நாள் வாழக்கூடிய ஒரு ஜீவியத்தில் இருக்கிறேனோ அப்பொழுது மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னால் மற்றவர்களுக்கு எல்லாவற்றிலேயும் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் என்னுடைய பிடிவாதத்தை வைத்துக்கண்டு எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்கள் மத்தியிலே இறங்க முடியாது, தாழ்ந்து போக முடியாது, சமாதானம் பண்ண முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அங்கே எந்த ஒரு காரியத்தையும் அங்கே என்ன செய்ய முடியாதுன்னா கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த சுயத்தின் வலிமை அங்கே எந்த அளவுக்கு அது ஆணவம் கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு காலம் எந்த ஒரு இரக்கமுள்ள காரியங்களை செய்யவே முடியாது. ஆயால் என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் சுயத்தை இழக்கவும், சுயத்தை நொறுக்கவும், உடைக்கவும், அகற்றவும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். என்னுடைய தேவனுடைய அந்த மகத்துவமான அந்த வாழ்க்கையை எப்பொழுதும் இயேசுவை போல் அந்த ஜீவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, இயேசுவை போல் எல்லா விதத்திலும் அவர் இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, அன்பு கூர்ந்து நேசித்து எப்படியெல்லாம் அவரை காரி துப்பினார்கள், எப்படியெல்லாம் கேலி பண்ணினார்கள், எப்படியெல்லாம் அவருக்கு விரோதமாய் அங்கே காரியங்களை செய்த அத்தனையும் தேவன் மன்னித்தார். ஏனென்றால் அந்த சுயத்தை அவர் இழந்தார். எனக்கு சுயம் இல்லை, நான் என்று சொல்லுகிற ஒன்றுமில்லை என்கிற ஒரு வாழ்க்கை, அப்படியான ஒரு ஜீவியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஜீவியத்திலும் அந்த நான் என்று சொல்லுகிற அந்த சுயம் எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒழும்ப விடாதபடிக்கு அத்தனை இழந்து இயேசுவை போல் உண்மையான ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தை இந்த பூமியிலே வாழ்ந்து எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆவியானவர் இங்கே தரித்திரர் அநேகர் இருக்கிறார்கள் என்றான இந்த வார்த்தை அதிகமாக இனி இவங்க ஈர்ப்பித்தது. இதோட சமூகத்திலே கேட்குற எவனுக்கும் கொடுங்கள் என்றான இந்த வார்த்தை அது எப்பேற்பட்ட சூழ்நிலை அங்கே கொண்டிருக்கக்கூடிய அது எந்த மனிதர்களாக இருந்தாலும், அது அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அங்கே சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அங்கே கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இவர்களாக இருந்தாலும் இங்கே கேட்குற எவனுக்கும் அங்கே கொடுங்கள் என்றான அந்த வார்த்தை அதிகமாக இங்கே உற்சாகப்படுத்தியது. அந்த வார்த்தையிலே இன்றைக்கு தேவன் பேசிய வார்த்தையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாக இங்கே எனக்கு அவர் பிக்க கொடுத்தார். அங்கே என்னை உயிர் வாழ வைக்க முடியாய் தண்ணியை இங்கே பலியாய் கொடுத்த அந்த குருநாதருடைய ஆவியுடையவன என்னுடைய ஜீவத்திலே வலிமை கொண்டிருக்கக்கூடியான அந்த சுயமுள்ள அந்த ஆவி முழுவதுமாய் அங்கே சமூகத்திலே தேவ சமூகத்திலே அதை அங்கே பலி செலுத்தத்தக்கதான அந்த ஆவியுடையவனாய் அங்கே அப்பேற்பட்டான எல்லா சூழ்நிலையிலும் அங்கே யாவருக்கும் கொடுக்கத்தக்கான அந்த ஆவி என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையிலே அத்தனை தேவனுடைய திவ்ய சுவாங்களை நான் இங்கே சுதந்திரித்து கொண்டு அங்கே அத்தனை ஜீவியத்திலும் இங்கே எனக்கென்று இருக்கக்கூடியான எந்த சுயநலங்களும் இங்கே காணப்படக்கூடாது. அங்கே அப்பேற்பட்ட ஆவியிலே நானும் வளர பரிசுத்தாவை எனக்கு விசுவாசிக்கணும். ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தை என்னையும் அதிகமாக அது தொட்டது. அங்கே எது ஐஸ்வர்யம் எது தரித்திரம் என்று அங்கே ஆவியானவர் வகையறுத்து கூறினார். அங்கே நான் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறேனா அங்கே இல்லை தரித்திரனாக இருக்கிறேனா என்பதை நானே நான் நியாயந்தித்து போல பார்க்கும்படி இங்கே ஆவியானவர் பேசினதெல்லாம் அங்கே என்னிடத்திலிருந்து என்னுடைய சுயத்தை நான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அது மகிமையான ஒன்று. அதைத்தான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து அவர் எனக்கும் தந்து தன்னை தியாகமாய் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர் என்னை மீட்டுக்கொண்டார். நான் அதை என்னுடைய சுயத்தை நான் மற்றவர்களுக்கு நான் விட்டு கொடுக்கும் போது தான் நான் அங்கே என்னுடைய நான் ஆதாயப்படுத்த முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள ஆவியான உதவிஸ்வராக. ஆமென். ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் சுயத்தை குறித்து என்னுடைய சரீரத்தில் எழும்புகிறான காரியங்களை குறித்து நான் எவ்வளோ ஒரு காரியமாய் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கைக்குள்ளாய் நான் கடன் செல்வது என்பதை ஆவியானவர் காலை வேளையிலுமாய் பேசும்போது உணரும்படியாய் ஆவியானவர் வெளிப்படுத்தினார்.
என்னுடைய பேச்சுக்களிலே நான் ஒரு உண்மையாய் சுயத்திற்கு மரித்தவனாக இருந்தால் என்னுடைய சுயம் எப்படியாய் எந்த சூழ்நிலையிலுமே அது செத்ததாய் இருந்து அது ஜீவனாய் மாறும். அது அந்த சுயத்திற்கு நான் மரிக்கவில்லை என்று சொன்னால் அது இந்த சூழ்நிலையிலும் அது என்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே மாற்றிவிடும் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நான் வீட்டிலும் என்னுடைய பேச்சுக்களிலே எனக்கு உண்டான காரியங்களிலே சூழ்நிலை உருவாகும்போது நான் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் என்னுடைய சுயம் எப்படியாய் எழும்புகிறது. நான் சுயத்தை நான் ஒருவதுமே நான் சாகக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு பிரியமில்லாமல் மாறிவிடும் என்பதை நான் அந்த எச்சரிப்பான வார்த்தையை நான் அதிகமாய் இந்த காலையில் பேசும்போதும் அதை நான் கேட்டு நான் பயந்திருக்கிறேன். நான் தேவனுக்கென்று நான் முழுவதுமாய் அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே எல்லாவற்றையுமே தனக்கானதை ஒன்றுமே தேடாமல் முழுவதுமே பிதாவின் சித்தத்தை செய்து சுயத்தைக்குள்ளாய் முழுவதுமாய் மரித்து தேவனுக்கு தனக்கென்ற ஒரு காரியமே பொருட்டாக எண்ணாதபடி முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தான வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து சென்றான் அந்த வாழ்க்கையை நானும் வாழ விரும்புகிறேன். எப்போதும் தேவனுக்கு முன்பாய் நான் எனக்கென்று ஒரு பெருமை பாராட்டாதபடி எல்லாவற்றையுமே நான் வெறுத்து தாழ்த்தி தேவனுக்கென்று உண்மையாய் உத்தமனாய் இருந்து எல்லா விதத்திற்கும் நான் உண்மை உள்ளவனாக இருந்து இந்த சுயத்தை சாகடித்து என்னுடைய பேச்சுக்களிலும் என்னுடைய காரியங்களிலும் தேவனுக்கென்று உண்மையாக இருந்து முழுவதுமாய் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ ஆவியான உதவி செய்வார்னு சபையில் அறிக்கையிடுறேன். நான் அதோடைய நான் ஸ்தோத்திரம். தேவன் சபையில் கொடுத்த வார்த்தை தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். இங்கே யார் இந்த பூமியிலே இங்கே தரித்திரராக இங்கே வாழ முடியும்? இங்கே சுயத்தை விட்டு கொடுக்க முடியாதவர்களாய் இந்த சுயத்துக்கு இன்றைக்கு தீனி போட்டு பெருமையின் ஆவியுள்ள ஒரு மனுஷர்களாய் வாழ்கிறவர்கள் மட்டுமே. இன்றைக்கு என்னை குறித்து நான் அங்கே சோதித்து பார்க்கும்போது இன்றைக்கு ஏராளமான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே தேவ சமூகத்திலே இன்றைக்கு நின்றேன். இன்றைக்கு நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலோ என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலோ இன்றைக்கு ஒரு விட்டு கொடுப்புள்ள ஒரு ஆவியுள்ள ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறேனா? இந்த நேரம் வரையிலும் நான் எதிர்பார்த்து கடன் கொடுக்குற ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாய் தேவன் என்னை நாட்களிலே என்னை பலப்படுத்தினார். நான் என்னுடைய குறைவுகளை நாட்களிலே காணும்படியாய் தேவன் என்னை பலப்படுத்தினார். இன்று வரையிலும் நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி சகோதரர்கள் மத்தியிலே சரி நான் இன்றைக்கு ஒரு கடன் கொடுக்குற ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறேன். இன்றைக்கு அதை மன்னிப்பையோ அல்லது ஒரு அன்பையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திலேயோ அல்லது சுயத்தையோ நான் கடனாக அங்கே கொடுக்குறவனா இங்கே நிற்கிறேன். மறுபடியும் அவர்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இங்கே நிற்கிறேனா? இன்றைக்கி நான் எல்லா காரியங்களிலும் மனந்திரும்படியாய் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய குறைவுகளை நாட்களிலே தேவன் இங்கே வெளியரங்கமாய் தேவ சமூகத்தில் இங்கே பேசினார். நான் இன்றைக்கு நாட்களிலே பிதாவுக்கு முன்பாக ஒரு ஐஸ்வர்யமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே வாழ வாஞ்சிக்கிறேன். தரித்திரனாக அல்ல, தரித்திரனாக அந்த பூமியிலே வாழ்ந்து என்னுடைய சுயத்தை நான் அதை இங்கே பிசாசுக்கு ஒப்புக் கொடுக்குற மனுஷனாக இல்லை, ஐஸ்வர்யனாய் வாழ்ந்து பிதாவுக்கு முன்பாக ஒரு உண்மையோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே வாழ வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சியாக இருந்த கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதயசரா. தேவன் சகோதரத்தை வார்த்தைக்காய் சேவனை சகோதரிக்கின்றேன். நிறைந்திருந்தான இந்த சுயத்தை குறித்து தேவன் என்னிடத்தில் காண்பித்தான் நிலையெல்லாம் சுய நிறைந்தான வாழ்வு அநேகம் காணப்படுகிறது என்பதைத்தான் தேவன் காண்பித்தான் நிலைகள். யாரோ ஒருவர் தெரியாதவர்களுக்கு தர்மம் செய்யும் பொழுது அதை இவ்வளவுதான் கொடுத்தோம்னு சொல்லி எதிர்பார்க்காத நிலைகளைத்தான் தேவன் இந்த காலவில் எனக்கும் காண்பித்தான் நிலைகள். இடத்தில் காணப்படுகிறான ஒவ்வொரு கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புக்கள், காய்மகாரங்கள், பொறாமைகள், அந்த அவ்வாறான காரியங்களை நான் யாரோன்று தெரியாதவர்களுக்கு கொடுத்து அது மறக்கின்றான அந்த வாழ்க்கையை என்னிடத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால் இந்த காரியங்கள் நான் யாரென்று தெரியாதவர்களுக்கு அதை கொடுப்பது போல இந்த காரியங்களை நான் இழந்து விடக்கூடியான அந்த வாழ்விலே மட்டுமே அந்த சுயத்தை ஜெயிக்க முடியும் என்பதான காரியத்தான் தேவன் இந்த காலவெளியை காண்பித்த நிலைகள். இடத்தில் காணப்படுகிறான ஒவ்வொரு தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கிறான ஒவ்வொரு சுயத்துக்குரிய ஒவ்வொரு வாழ்க்கையை நான் யாரென்று தெரியாதவர்களுக்கு கொடுப்பதை போல கொடுத்தால் மட்டுமே அதை நான் இழந்து விடக்கூடிய அந்த வாழ்க்கையிலே கடன் செல்ல முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியை எனக்கும் வெளிப்படுத்தின நிலைகள். நானும் மறந்திரும்பத்தக்கான அந்த வார்த்தையை தந்த தேவனை அதிகமாக சோதிக்கின்றேன். இடத்தில் காணப்படுகிறான ஒவ்வொரு அந்த தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கிறான சுயத்துக்குரிய ஒவ்வொரு காரியங்களை என்னைத்தானே தேவன் தன்னைத்தானே இழந்தான் அந்த வாழ்விலே அவர் உயர்த்தப்பட்டான் அந்த நிலைகளுக்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கையை நானும் அதை இழந்து வாழத்தக்கான அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த பலனை தந்து தேவன் வர நாட்களுக்கும் எனக்கு உதவி செய்வார் என்று அறிக்கை செய்யணும். அறிக்கை காத்துக்களை தேவன் உதவி செய்வாங்க. கர்த்தருடைய பஸ் நாம் எப்படிதான்
ஆண்டவர் காலை வெளியே பேசிய வார்த்தை அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு கடன் என்று சொல்லக்கூடிய என்று நான் கொடுத்து விட்டு திரும்ப பெறுவது, ஆனால் அதிலே அன்பளிப்பு என்கிற ஒன்று இருக்கிறது. இது மீள பெறுவதை அங்கே எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அதுக்குள்ளே அந்த அன்பு என்கிற வார்த்தை கலந்திருப்பதால் என்பதை இந்த காலை வேளையில் நான் விசுவசிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் தரித்திரனாக இருக்கிறதை நான் உணர்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே மனைவியோ பிள்ளைகளோ அல்லது இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் மத்தியிலே நான் தரித்திரனாகத்தான் இருக்கிறேன் என்கிறதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். ஆனாலும் என்னுடைய இந்த தரித்திரத்தை குறித்து அங்கே தேவன் அங்கே ஐஸ்வர்யவானாக இருக்கிறதை நான் கண்டு அங்கே மெச்சிக்கொள்கிறேன் என்னை. ஏனென்றால் நான் எத்தனை பாவங்களோ எத்தனை அக்கிரமம் செய்தாலும் அந்த தெய்வம் இன்றைக்கு அந்த மன்னிப்பு அந்த அன்பு அவைகளை அங்கே தந்து இன்றைக்கு அந்த தன்னுடைய அந்த ஐஸ்வர்யத்தை இங்கே என்னுடைய ஜீவியத்திலே அதை காண்பிப்பதை நான் உணர்கிறேன். இன்றைக்கு கிரேக்க மொழியிலே இந்த வேதத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இங்கே சூட்டியிருக்கிறார்கள், அகாப்பி என்று. இந்த அகாப்பிங்கிறதான அந்த சொற்பதம் தமிழிலே நிபந்தனையற்ற அன்பு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இத்தனை காலமும் என்னுடைய ஜீவியத்திலே அந்த நிபந்தனையற்ற அன்பை தந்து என்னை இன்றைக்கு இந்த தன்னுடைய சமூகத்திலே வைத்திருக்கிற நினைத்து நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கே அவருக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லக்கூடியவனாய் என்னுடைய ஜீவியத்திலே நான் எப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்கிறேன் என்று நான் உணரும்படியாக இந்த காலை வேளையிலே அவர் பேசியிருந்தார். தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நாட்களிலே என்னுடைய ஜீவியத்திலும் நிபந்தனையற்ற அந்த அன்பை அநேகருக்கு கொடுத்து நான் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நினைக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வார்ன்றும் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். நான் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே இன்றைக்கு நான் எப்பேற்பட்டான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். தேவனுடைய பார்வையிலே இன்றைக்கு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேனா அல்லது தரித்திரமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து என்னை நானே நிதானித்து சோதித்து பார்க்கும்படிக்கு தேவன் காலை வேளையில் எழுந்தள்ளி பேசிய ஜீவனுள்ள வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அந்த தரித்திரம் என்று தரித்திரத்தை என்னிடத்திலே காண்பிக்கத்தக்கதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியான அந்த சுயத்தை என்னுடைய ஜீவியத்திலே நான் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நான் அதை கொடுத்து விடத்தக்கதுக்கு ஏதுவான அந்த இருதயமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன். அதை நான் இழந்து விடுவதற்கு எந்த அளவுக்கு அதிகமாய் வாஞ்சிக்கிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களை தான் பரிசுத்தாவியான காலை வேளையிலே இடைப்பட்டு பேசினார். இந்த பூமியிலே ஒரு மனுஷன் தரித்திரனாய் அங்கே மாறுவதற்குரியான முதல் காரணம் அவன் அங்கே ஒரு சோம்பரியாய் இருப்பதான காரியங்கள் நிமித்தமாகத்தான் அவன் அங்கே ஒரு தரித்திரனாய் அங்கே மாறிவிட முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவன் காலை வேளையிலே காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இன்றைக்கு சுயத்தை வைத்திருக்கிறான வாழ்க்கையிலே தான் ஒரு மனுஷன் அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு தரித்திரனாய் அங்கே நின்றுவிட முடியும் என்றான அந்த காரியங்களே பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் நான் அங்கே ஐஸ்வர்யவானாய் நிற்கும்படிக்கு தேவன் அதிகமாய் விரும்புகிறான தேவன் இன்றைக்கு அவருடைய அந்த ஐஸ்வர்யத்தை அவருடைய அந்த திவ்ய சுவாவங்களை நான் அங்கே என்னுடைய ஜீவியத்திலே ஐஸ்வர்யமாய் அங்கே நான் அதிகமாய் அங்கே நான் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாக நிற்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறான். அந்த தேவன் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் அங்கே என்னுடைய சுயத்தை அங்கே மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அங்கே சுயத்தை வெறுக்கத்தக்கதுக்கு ஏதுவான அந்த சூழ்நிலைகளை உண்டு பண்ணுகிறான். அந்த சூழ்நிலைகளை நான் எவ்வாறு நான் அதை நோக்கி பார்க்குறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். இன்றைக்கு பூமியிலே நான் அங்கே ஒரு ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டுமாக இருந்தால் அங்கே நான் அநேக பிரயாசங்களை பட வேண்டும், கஷ்டங்களை பட வேண்டும். அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையிலே தான் அங்கே நான் ஒரு ஐஸ்வர்யவானாய் இந்த பூமியிலே நான் மாறிவிட முடியும். இதே போலவே தான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த சுயத்தை நான் அங்கே எந்தளவாய் நான் விட்டுக்கொள்வதற்கு ஏதுவாக அங்கே நான் எந்தளவுக்கு நான் பொறுமையை காத்து கொள்கிறேனோ தேவன் என்னுடைய சுயம் அங்கே என்னை விட்டு அகன்று போகும்படிக்கு தேவன் அங்கே அனுமதிக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அங்கே நான் எவ்வாறு நான் அதை அணுகிறதான ஒரு மனுஷனாக நிற்கிறேன், அதை நான் உடனே விட்டு விடுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். என்னை அவமானப்படுத்தும் பொழுது அல்லது வெட்கப்படுத்தும் பொழுது கஷ்டங்களை வேதனைகளை உண்டு பண்ணும் பொழுது அங்கே நான் என்னுடைய சுயத்தை அங்கே மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு இருதயமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேனா என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசினார். அப்பேற்பட்டான ஜீவியத்திலே தான் அங்கே நான் தேவனுடைய திவ்ய சுவாவங்களை என்னுடைய ஜீவியத்திலே பெற்று ஒரு
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனாய் நின்று மற்றவர்களுக்கு அங்கே நான் கொடுக்கத்தக்கதுக்கு ஏதுவான நான் அங்கே மிகுதி நிறைந்த ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மனுஷனாய் நான் நின்று விட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். அவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் என்னிடத்தில் இருக்கிறான் அந்த சுயத்தை அங்கே நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்கு எந்த சூழ்நிலையிலும் அங்கே நான் தயங்கி நிற்கிறதான ஒரு மனுஷனாய் நின்று விடாதபடிக்கு உடனடியாக அந்த சுயத்தை நான் அங்கே வெறுக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் அதை நான் அங்கே மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை அன்பு செய்கிறதான வாழ்க்கையிலும் மற்றவர்களை நேசித்து வாழுகிறான மற்றவர்களை அங்கே எவ்வாறு நான் முதலில் நேசித்தேனோ அதே போலவே எப்பொழுதுமே நேசித்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே நான் அங்கே என்னுடைய சுயத்தை வெறுத்து வாழ பரிசுத்த ஆவியானவர் வர நாட்களில் நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தருடைய மேச்சையிலே நாங்கள் பங்கு கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்த தெய்வம் நமக்கு நன்றி. ஆண்டவரே, நம்முடைய ஜீவனை நாங்கள் பெற்று வாழ நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சுயத்தை எங்களிடத்து கேட்பவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் எப்போதும் கொடுக்கின்ற இனங்களாய் நம்முடைய திவ்ய சுபாவங்களை நம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்று நாங்கள் எப்போதும் ஐஸ்வர்யவான்களாய் இருந்து எப்போதும் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வை, உங்கள் சுயத்தை இழந்து வாழ்கின்ற வாழ்வை கர்த்தருக்கு தந்தரலும், நம்முடைய ஜீவனை தந்தரலும், எங்கள் முழு வாழ்விலும் எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தந்தரலும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.